ஏன்னா மக்களே, பிட்காயினை பார்த்து எல்லாரும் பயத்தில் இருக்கீங்களா? ஏன்னா நம்ம பிட்காயின் 70,000க்கு வருமா, 75,000க்கு வருமா, 80,000க்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டோம். ஆனால் பிட்காயின் இப்போ லாஸ்ட்டாக $59,930 வரைக்கும் நமக்கு டம்ப் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த பிட்காயினோட ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் மீட்டர் இருக்குது தானே, இதில் நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது, கிட்டத்தட்ட நம்பர் 7ல் இருக்குது. நேற்றும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர், லாஸ்ட் வீக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர். இப்போ லாஸ்ட் மந்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் இருக்க எல்லா ட்ரேடருமே பெனிக்கில் ஒரு ஃபியரில் தான் செல் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ இந்த ஃபியர் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்லை மார்க்கெட்டில் இது இன்னும் டேஞ்சர் ஆகுமா, இதை வச்சு நம்ம மார்க்கெட்டில் நல்லா யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் பை பண்ணலாமா, இல்லை இருக்கிறத செல் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து வெளில வந்துடலாமா, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு காயின் அகாடமி. இப்போ நமக்கு பிட்காயினை வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்காங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை இந்த பிட்காயின் ஹோல்டு பண்ணுது. அதாவது 68,338 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ். இந்த நமக்கு வீக்லியில் இந்த 200 TMIக்கு மேலே மார்க்கெட் ஒரு க்ளோஸ் வைக்குமா இருந்தால் கூடிய சீக்கிரம் பிட்காயின் நம்ம திரும்பவும் இந்த $58,700 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குமா, இல்லை இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி மார்க்கெட்டிங் கண்டு ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சில EMI ஹெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 100 TMIயும் 21 EMIயும் எனேபிள் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸாக இங்கே நடந்த மாதிரி ஒரு டெத் க்ரோஸ் இங்கே கிடைக்குமா இருந்தால், அதாவது இந்த ஏரியாவுக்குள்ள கிடைக்க வரதா மார்க்கெட் நமக்கு இந்த 58,780 லெவலில், அதாவது பிட்காயின் வந்து ரேஸ் பண்ணலாம். அப்படி ரேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம போட்ட இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட்லாம் இருக்கு, இது ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டுக்குள்ள ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துட்டு வருது. சரியா? அதாவது இந்த பாட்டம் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டை கொடுத்துட்டு வருது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இங்கே வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கலாம். அதாவது பிட்காயினுக்கு இங்கே இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்பியும் மார்க்கெட் இங்கே இருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த க்ரீன் கலர் லைனில் இருந்து. இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பிட்காயினோட 4 hour சார்ட் எடுத்துருக்கேன். சரியா? பிட்காயின் இப்போ நமக்கு ஒரு இம்பல்ஸ் மூவர் தந்துட்டு இப்போ கரெக்ஷனுக்குள்ளே இருக்குது மார்க்கெட். ரைட், இப்போ இந்த கரெக்ஷன் நமக்கு ஃபுல்லாக எவாலுவேட் ஆகி முடிஞ்ச பிறகு நமக்கு மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் தரும். மார்க்கெட் இந்த பக்கம் தான் போக போகிறோம் கிளியராக. நம்ம இப்போ 1 hourக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 hourக்குள்ளே போகும்போது மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து பவுன்ஸ் ஆகிறத நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட்டிங்காக இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. இப்போ பவுன்ஸ் ஆகும்போது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு அதிகமான சப்ளை இருக்க ஏரியானா இந்த ஜோன், அதாவது 71,000லேருந்து 72,000 வரைக்கும் இந்த ஜோனில் நமக்கு மேக்ஸிமம் சப்ளை இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இன்னொரு சார்ட் பட்டன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த சார்ட் பட்டன் நமக்கு டிசெண்டிங் சேனல்னு சொல்லுவோம். இந்த சேனல் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டா மார்க்கெட்டிங் இருந்து மேலே போகும். இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த $67,800 இருந்து இப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லெவல் இருக்குது 68,125 லெவல், இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஒன்று கொடுத்தாருன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் இந்த 70,000 லெவலுங்கிறத ஈஸியாக ரீச் பண்ணும். இதை பிரேக் பண்ணாலும் நெக்ஸ்ட் இந்த ஜோனை ரீச் பண்ணும். இதுதான் பிட்காயினோட இந்த ஷார்ட் டைமில் ஒரு புல்லிஸ்க்கான சினாரியோவாக இருக்குது. பட் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் லாங் டைமில் டவுன் ட்ரெண்ட் தான். பட் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த $71,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப கீழே விழுது அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். இப்போ பிட்காயின் நமக்கு கரண்ட்டாக இந்த $67,723 இந்த டாலர் கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிட்காயின் நமக்கு புல்லிஸாக மாறணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்குள்ள நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஸ்ட்ராங்காக இந்த 68,165 லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா பிட்காயினை நம்ம ஈஸியாக இந்த $70,000 வரைக்கும் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். ரைட், இந்த $70,000 வரைக்கும் பிட்காயின் வரும். இப்போ இந்த 70,000 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் $71,000 $71,400 பக்கம் நம்ம பிட்காயினை ஒரு நல்ல மூலம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்குள்ள. ரைட், இப்போ மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணலாம், இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டான இந்த லெவலுக்கு வந்துடும் 65,700 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணால் மார்க்கெட் இங்கே மேலே போகலாம். அப்படி இல்லைனா திரும்ப மார்க்கெட்டை பிரேக் பண்ணால் திரும்ப அடுத்த சப்போர்ட்டை கீழே போகலாம். இதுதான் இந்த பிட்காயினோட ஒரு ஷார்ட் டைம்க்கான அப்டேட். உங்களுக்கு லாங் டைம்க்கான அப்டேட் வேணும் அப்படின்னா ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.